இன்றைய சிவஸ்துதி என்ற பகுதியிலே மாணிக்கவாசகர் திருச்சதகத்திலே சொல்லியிருக்கக்கூடிய கல்வனே அப்படின்னு சொல்கிறார். சிவபெருமானை கல்வன் என்று குறிப்பிடுகிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். வேதத்தில் தஸ்கரா நாம் பத ஏ நமோ நமஹா அப்படின்னா கொள்ளையர் கூட்டத்தின் தலைவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அவிநாசி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பக்கத்தில் சிவபெருமானுடைய அடியவராகிற சுந்தரர் சேரமான் நாயனார் நிறைய செல்வம் எடுத்துன்னு வரார். அவருடைய தோழமை நட்பு, அவர் ஏகப்பட்ட செல்வத்தை கொடுத்துருக்காரு. அவர் இந்த சிவகணங்கள்லாம் போய் அந்த கல்வர்களாக அவர்கிட்ட கொடுக்கும் சுந்தரர்கிட்ட இருந்த செல்வத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கார். செல்வத்தையெல்லாம் வாங்கிட்டு அவர் அம்போன்னு விட்டுட்டார். அதுக்காக சாமிகிட்ட அந்த கோயிலில் எத்துக்கு இங்கிருந்தீர் அப்படின்னு கேட்குறார். இந்த மாதிரி கல்வர்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தீர். அப்போ இந்த கல்வன் அப்படிங்கிற சொல்கிற பதம் ஞானப்பாலை உண்டவர் ஞானசம்பந்தர், ஞானத்தினுடைய பிழம்பு அவர், முருகனுடைய அவதாரம். அப்பேற்பட்டவர் முதல் பாட்டில் தோடுடைய செவியன் விடையேறி தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். அப்போ இந்த கல்வன்னு சொல்கிற பதம் இருக்கே, அதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், கல்வன் அவருடைய செயல்களை உறுதிப்படுத்தும். கல்வருடைய அந்த தன்மை இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும், அப்படி புரிஞ்சுக்கணும். சிவபெருமான திருடன்னு புரிஞ்சுக்கூடாது. அப்போ எதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கா அப்படின்னு கேட்டால், ஒரு உதாரணம் பாருங்கள். ஒரு பொருள் ஒருத்தர் வச்சுருந்தார், ஒரு பர்ஸு வச்சுக்குவோம். ஒரு பர்ஸு வச்சுருந்தார், அந்த பர்ஸை திருட்டு போயிடுத்து, யாரோ எடுத்துட்டா. இப்போது அந்த எடுத்தவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பர்ஸு அப்படிங்கிறத தொலைச்சிட்டோங்கிறது தெரியறது, ஆனால் யார் எடுத்தாங்கிறது தெரியல. அந்த மாதிரி கல்வர்களுடைய எந்த பண்பை உதாரணத்தையும் நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இறைவன் இந்த உலகத்தை படைத்தான், அது தெரியுது. அவன்தான் இயக்கிறான், அது தெரியுது. ஆனால் அவன் எங்கே இருக்கிறான் முன் தோன்றவில்லை, நம் கண்ணுக்கு முன்னாடி வரல. அதனால் அந்த பண்பை சூட்டுவதற்கு கல்வன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இப்போ இந்த கல்வன் இந்த வார்த்தையினால என்ன அர்த்தம்னா, இந்த ஒரு பொருள் இழந்தாச்சு, அதாவது யாரோ ஒருத்தர் எடுத்ததுனால தான் அந்த பொருள் போயிருக்குன்னு தெரியுது. ஆனால் யார் எடுத்தான்னு தெரியல, வெளிப்படையாக அவன் தோன்றவில்லை. அது மாதிரி இந்த உலகத்தை எப்படி ஒரு பொருளை திருடிட்டு கல்வர்கள் மறைந்து இருக்கிறார்களோ, சமூகத்திற்கு வெளிப்படாமல் இருக்கிறார்களோ, அதுபோல இறைவன் இந்த உலகத்திற்கு நன்மையெல்லாம் செய்து தான் கல்வனைப் போல மறைந்திருக்கிறான், வெளிப்படையாக இல்லை. அதனால தான் அந்த மறைந்திருக்கின்ற அந்த தன்மையைத்தான் கல்வன் என்ற வார்த்தையினாலே குறிப்பிடுகிறார்கள். வடமொழியில் மனோகரன் அப்படின்னு பேர். ஹரன்ன போக்குவது, திருடுவது அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறார். அது உள்ளம் கவர் கல்வன், உள்ளத்தை கவர்ந்திருக்கக்கூடிய கல்வன். ஆமாம், எங்கே மறைஞ்சிருக்கான் சிவபெருமான்? மறைஞ்சிருந்தா கல்வன்னு சொல்கிறோம், வெளிப்படையாக அவனுடைய செயல்பாடு எல்லாம் தெரியறது, அவன் ஆளை காணும்னு சொல்கிறோம். சரிதான். இப்போ எந்த இடத்துல மறைஞ்சிருக்கான்னா, இதயத்திலே மறைந்திருக்கக்கூடிய கல்வன். ஒவ்வொரு உயிர் தாங்கிய உடலோடு கூடிய அனைவருடைய உள்ளத்திலும் சிவபெருமான் மறைந்திருக்கிறான். ஆனால் வெளிப்படையாக இல்லை, நம்ம கூடவே இருக்கான், இந்த உடம்புக்குள்ளே தான் இருக்கான், இந்த யாக்கைக்குள்ளே. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுள் ஈசன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. மாணிக்கவாசகர் சொல்கிறார், உடல் இடம் கொண்டா, இந்த உடலை இடமாக கொண்டவன் சிவபெருமான். அப்போ ஒவ்வொரு உடல் தாங்கிய உயிரிடத்திலும் சிவபெருமான் மறைந்திருக்கிறான், வெளிப்படையாக இல்லை. அப்படி சிவபெருமான் மறைந்திருக்கின்ற அந்த சிவத்தன்மை வெளிப்படுமாயின் நமக்கு துன்பம்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்போ அந்த துன்பம் இல்லாமல் நம்மளை ஆக்கலாமோ இல்லையோ? நம்ம மனசுக்குள்ளே தானே உட்காந்துருக்கான், இந்த உடம்புக்குள்ளே இருக்கான். ஹிருதி அயம் இது ஹிருதயம். ஹிருதயம்னு ஒரு மந்திரம், 6 மந்திரத்தில் ஒரு மந்திரம். இதோ இங்கே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இவனவன் எனவே மாணிக்கவாசகர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இதயத்து உள்ளே இருக்கிறான், மறைந்திருக்கிறான்.
அந்த மறைஞ்சிருக்கிறத தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ மாணிக்க வாசகர் ஞானம், அதனால் கல்வன் டேய் திருட்டு பயலை அப்படிங்கிறார். சாமி பார்த்து அந்த ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துட்டார் அவர். நீ இந்த இடத்துல ஒழிஞ்சிருக்கு, அப்போ கண்டுபிடிச்சிட்டால் அதை வந்து கல்வன் அந்த பட்டம் அவருக்கு சேர்ந்துடும். அப்படி தானே? அப்படி கண்டுபிடிச்சிட்டா அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வரத்தையும் நம்ம வாங்கிடலாம். அவர் நமக்கு எல்லா விதமான சௌக்கியத்தையும் பண்ணி கொடுத்துருவார். அந்த மாதிரி மறைந்திருக்கின்ற அந்த கல்வனை போல மறைந்திருக்கின்ற அந்த தன்மையை, அஞ்ஞானமாகிற அந்த தன்மையை ஞானத்தினாலே வெளிப்பட்டு அவனை தெளிவாக அறிந்து கொள்ளுகிற அந்த பேராற்றல் பக்திக்கு உண்டு. பக்தி வலையில் படுவோன் காண்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கல்வத்தனத்தை நான் திருடினவன் நான் தான், இங்கே தான் இருக்கேன், இதயத்துள்ள தான் இருக்கேன் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சிட்டார் மாணிக்க வாசகர், தேடி கண்டுபிடிச்சிட்டார் திருமூலர். அந்த மாதிரி ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளேயும் உடலுக்குள்ளேயும் ஒளிந்து கொண்டிருக்கின்ற அந்த மறைந்திருக்கிற கல்வனை போன்று மறைந்து தென்படுகிற அந்த இறைவனை காண முயற்சி செய்வோமாக. அப்படி கண்டால் துன்பமே ஒன்றும் இல்லை, ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு. அப்படிப்பட்ட அந்த வாழ்வை நாம் அனுபவத்தில் அடைவோம். இந்த இதயத்துள்ள இருக்கக்கூடிய சிவனை கண்டுபிடிச்சிட்டா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஞானம் வேணும், இறைவனுடைய அருளும் வேணும். அந்த ரெண்டும் இருந்ததுன்னா அந்த மறைந்திருக்கக்கூடிய அந்த இறைவன் வெளிப்படையாக நமக்கு அனுபவத்திலே தோன்றுவான். அப்படி அந்த இறை அனுபவத்தை நாம் அடைய முயல்வோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவ சிந்தனைகளை தூண்டக்கூடிய வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.